யாருப்பாங்க? இங்க வா. என்ன சார்? அந்த பெரிய கேன் மொத்தம் எத்தனை இருக்குன்னு நினைட்டு வா. சரிங்க. எங்க எங்க சார்? சார் என்னையா வேலை ஏதாவது? வேலையா? அங்க விக்கிறாங்க, வாங்கிக்க போ. விக்கிறாங்களா? ஏன் ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? என்ன கார்டு? எலக்ட்ரிசிட்டி கார்டு. அட போயா, இங்க இந்த சிட்டில ஏதாவது வேலை பார்க்கணும்னா, கூலி வேலை பார்க்கணும்னா கூட அதுக்கு யூனியன் இருக்கு, கார்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? இல்ல. அப்புறம் என்ன வேலை பார்த்து போயா. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல சார், வேலை வேணுமா சார்? இங்க வாப்பா. வணக்கங்க. என்னப்பா, என்ன வேணும்? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? என்ன படிச்சிருக்க? ஒண்ணும் படிக்கல சார். படிச்சவங்களுக்கே இங்க வேலை இல்ல. ஆமா, எந்த ஊரு? பெத்தாம்பட்டி. கிராமமா? கிராமத்துல உனக்கு யார் இருக்காங்க? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? குளிச்சியா? சாப்பிட்டியா? இல்ல. சரி, நீ என் கூட வா. முதல்ல குளிச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாம். சரிங்க. ஐயா, வேலை அதான் வாங்கி தரேன் சொல்றேன்ல, நீ வா முதல்ல. வாப்பா. எங்கப்பா போற? இதுதான் நம்ம வீடு. ஓஹோ. கள்ளச்சாராயம் வித்து சம்பாதிச்ச வீடு. அட நான் இல்லப்பா, இந்த வீட்டுக்காரர். நான் வெறும் வாடகைக்காரன் தான். ஐயா, வேலை உள்ள கிணறு இருக்கு, முதல்ல போய் குளிச்சுட்டு வாப்போ. சரி. வேலை நான் தான் வேலை வாங்கி தரேன் சொல்லிருக்கேன்ல. சும்மா வேலை வேலைன்னு தொந்தரவு பண்ண, அப்புறம் அந்த முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலை பிடிங்கி உன் கையில கொடுக்க வேண்டியதான். கோச்சுக்காதுங்க ஐயா. முகத்தை தொடப்பா. பைத்தியக்கார பிள்ளைப்பா. முகமெல்லாம் சுண்ணாம்பா இருக்குப்பா, தொடச்சுக்கப்பா முதல்ல. யார் இவரு? இவரு நம்மள மாதிரிதான் அனாதை, வேலை தேடி வந்திருக்காரு. வேலை ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் வேலை வேலைன்னு? கௌரி, இதுவரைக்கும் எனக்கு தான் நீ சமையல் செஞ்சு போட்ட, இனிமே இவருக்கு சேர்த்து நீ சமைக்கணும். சரி. என்னடா புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. இந்தப்பா, முதல்ல குளிக்கிற வேலையை பாரு, என் கூட வா. வேலை மறுபடியும் வேலை வேலை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த, என் பின்னாடி வா வா. வரலாங்களா? வாங்க. அட அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி அப்படி வாங்க, உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம் கார்கிறவங்க வந்தீங்களா? நான் எங்கெங்க கார் எல்லாம் வாங்குறது, எல்லாம் நம்ம தம்பி விஷயமா உங்களை பாத்துட்டு போறான்னு வந்தேன். தம்பி யாருங்க? எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம், உங்ககிட்ட தான் வேலை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தேன். தம்பிக்கு என்ன வேலை தெரியுங்க? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. வெரி குட். தம்பி படிக்கலங்க, அதை உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்க சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன். அப்பாடி, எனக்கு ரொம்ப நிம்மதிங்க. தம்பியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அப்ப நான் வரட்டுங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. வேலை முடியலையா? வாங்கயா. யாருமே இல்ல, நீ மட்டும் என்னப்பா வேலை பண்ணிட்டு இருக்க? உட்காருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயா,
ஐயா வாங்க போலாம். தம்பி இப்படி உழைச்சா உன் உடம்பு என்ன ஆகும் தம்பி? உழைக்கிறதுக்கும் நேரங்காலம் இருக்கு தம்பி. இப்படி உழைக்கிறதுக்கு தான் நான் ஊரை விட்டு வந்தது. வாங்க போலாம். என்னாச்சு போன காரியம்? வள்ளல் சார், நீங்க சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். குடும்பம் இதோட க்ளோஸ். இனிமே உனக்கு ஆஃப் இல்ல, ஃபுல். டேய் நட்டையா, கோவில் நகெல்லாம் திருடு போச்சுங்கிற விவரத்தை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்கள அப்படியே அழைச்சிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரேன். ஐயே, இவனையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்க? ஏயா போலீஸ் பிடிச்சு வச்சுக்குமே. டேய், நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஊர் ஜனங்க எல்லாரும் அழைச்சிட்டு கோவிலுக்கு போறீங்க. கோவில் நகை திருடு போச்சுங்கிற விவரத்தை அவங்களுக்கு காட்டுறீங்க. அவங்கள அப்படியே தள்ளிக்கிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரீங்க. ஏயா மூர்த்தி, அதுக்கப்புறம் என்னையா நடக்கும்? அது அவனுக்கு தான் வெளிச்சம். இந்த பொண்ணு சின்னசாமி இருக்கானா? இல்ல, உன் அத்தை அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விற்க போயிட்டாயா? இந்த பாருமா, உன் புருஷன் சின்னசாமி கோவில் நகையெல்லாம் திருடி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கானா. விஷயத்தை கேட்டு ஊர் ஜனங்க கொதிச்சு போய் வந்திருக்காங்க. அப்பா, என்ன இப்படி கொதிக்குது? நெருப்பு கோழியா தின்ன? இந்த பாருமா, பெரிய மனுஷன் நேர்ல வந்திருக்காரு. அநியாயத்தை பாத்துக்கிட்டு அவரால சும்மா இருக்க முடியுமா? வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்துரு. இனிமே நம்ம கையில இருக்குது. இதோ போலீஸே வந்துருச்சே. வணக்கம் வள்ளல் சார், தப்பவே முடியாது. அப்படி சொல்லியா? நீங்க போய் சோதனை போடுங்க. நான் உள்ள போக அனுமதிக்க மாட்டேன். ஏமா தடுக்கிற? தடுக்காம என்ன பண்ணுவாங்க? ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அந்த திருட்டு நகைய இந்த வீட்லயே வைக்க சொன்னீங்க. என்னடா உளற? மூதேவி, உங்க அப்பனுக்கு தான் புத்தி கிடையாது, உனக்குமா இல்ல? எந்த வீடுன்னு என்கிட்ட கரெக்டா சொல்லி இருக்கமானா? அதுல பாருங்க, கோயில்ல நகையை திருடி என் கையில கொடுத்து வீட்டுல கொண்டு போய் வைன்னு சொன்னீங்களா? அந்த திருட்டு நாய்க்கு நீங்க தானே சொந்தக்காரன்னு நினைச்சு உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ ஒன்னும் குடிமொழிக்கு போயில்ல. இன்ஸ்பெக்டர் சார், ஐயாவை கூட்டிட்டு நீங்க ஐயா வீட்டுக்கு வந்துருங்க. நானே வந்து எடுத்து கொடுத்துறேன். சரி, நடங்க, உங்க வீட்டுக்கு போலாம். வாங்க, நீங்களும் வாங்கம்மா, போய் வேடிக்கை பாப்போம். நீங்க எங்கே நில்லுங்க. நீங்க வாங்க என் கூட. மிஸ்டர் சிங்கதுரை, என்ன இது? பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? பாத்தீங்களா, நகை இங்கதான் இருக்கு. அந்த பாவி அநியாயமா இந்த அம்மா மேல வீண் பழி சுமத்திட்டான். பாவம் அந்த பொண்ணு. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். ஆனா இனிமே அப்படி இருக்க நான் விரும்பல. பாவத்துக்கு பரிகாரமா தான் உங்களை நான் காட்டி கொடுத்தேன். எனக்கு தண்டனையை இவங்க மூலமா வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு உறுதுணையா இருந்த உனக்கு? இன்ஸ்பெக்டர் சார், விலங்க மாட்டி இந்த விலங்க தள்ளிட்டு போங்க. டேய், என்ன நான் என்ன ஓடிட போறேன்? வாங்க. நான் என்னமா பண்ணுவேன்? நான் ஒரு ரூபாய் சொன்னா நீ 75 பைசா சொல்றியா? என்னைய நடிச்சிட்டு கோ மனசுல. ஒண்ணுதான் சொன்னேன். ஓ கடை கலர் கலர் ஆக்குற பாரு. மூஞ்ச பாரு. என்னமா இங்க தரற? யோ, நீ என்ன ஊதுவத்தி நடுவுல? என்னைய நடிச்சிருக்கீங்க எல்லாரும்? உங்களை எல்லாம் கவனிச்சுக்கற பாரு. வா யா வா. இப்பதான் எதிர் வீட்டுக்காரி உன் கட்டுக்கு தெரியறாளா? ஒரு முளப்பூ எவ்வளோ? 1 ரூபாய். அதுக்கு தான் இங்க சண்டையே நடக்குது. அப்போ மொத்தமா வாங்கினா எவ்வளோ? மொத்தமானா எப்படியா? 3 முழம். 3 முழமா? 4 ரூபாய். ஐயோ, ஒரு முழத்துக்கு 1 ரூபாய். அப்படி என்ன 3 முழத்துக்கு 3 ரூபாய் தானே? எப்படி 4 ரூபாய்? அந்த கணக்கெல்லாம் என்கிட்ட பேசாதயா. 3 முழம் பூ 4 ரூபாய். என்னயா? ஆமா ஆமா. எனக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? பூ உனக்காயா? உனக்கு நான் சும்மாவே தரேன். மொத்தமாவே எடுத்துக்கயா. கட்டி தரேன்.
இந்தாயா. என்னைய பாக்குற? அப்புறமா கூட்டி கழிச்சுக்கலாம் போ. இந்த காசு. அட போயானா. அம்மா இந்த ஆளுக்கு எதுக்கு போ? பின்னாடியே போய் பாக்குறேன். ஐயா, என்னப்பா எப்ப வந்த? கொஞ்சம் கையை காட்டுங்க. எதுக்கு ரேகை பார்க்க போறியா? நீ வேற இருக்கிற ரேகையெல்லாம் அழிஞ்சு மேடெல்லாம் பள்ளமா போச்சுப்பா. ரேகை பாக்குறதுக்கு இல்லையா? பின்ன எதுக்கு? முதல்ல நீங்க கை காட்டுங்க சொல்றேன். என்னப்பா இதெல்லாம்? நான் உழைச்சு சம்பாதிச்ச முதல் மாச சம்பளம் இது. அது சாமி கிட்ட வச்சு எடுக்காம என்கிட்ட கொடுக்கறிய? இந்த வேலை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, அதனால நீங்க தான் எனக்கு சாமி. நான் வெறும் ராமசாமி தான்ப்பா. எனக்கு படி இழக்கிறதே இந்த சாமி தான். ஐயா, இதுல என் பணம் மட்டும் இல்ல, உங்க பணமும் இருக்கு. எடுத்துக்கங்க. என் பணமா? எனக்கு நீங்க தானே சோறு போட்டீங்க, இதெல்லாம் உங்க பணம் தானே. ஏன்பா இது ஹோட்டல் நினைச்சியா சாப்பிட்டது காசு வாங்கறதுக்கு? இங்க தங்கினியே லாட்ஜியம் நினைச்சு அதுக்கு சேர்த்து பணம் எடுத்துக்கிட்டமா? ஐயா, நீ மேல வச்சிருக்க பாசத்தை நான் கணக்கு பார்த்தேன், ஆனா நீ காசை கணக்கு பார்த்துட்டியப்பா. ஐயா, அப்படி நினைக்காதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்துல என் மகன் காணாம போயிட்டான். எங்க தேடியும் கிடைக்கல, என்ன ஆனாலும் தெரியல. நான் உனக்கு சோறு போட்டாதான் காணாம போன என் பையனுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களாங்கிற எண்ணத்துலதான் அவனுக்கு போட்டேன். சின்னசாமி, பணம் கொடுத்துத்தான் சாப்பிடுவேன் நீ நினைச்சா தயவு செய்து இடத்த மாத்திக்க. நான் உனக்கு போடுறத சோறுன்னு நினைக்காம பாசம் நினைச்சா மனச மாத்திக்கப்பா. ஐயா, தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தையில பேசாதீங்க. நான் பேசுனது உங்க மனசை இவ்வளவு புண்படுத்தும் நான் நினைக்கவே இல்லை. இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சின்னசாமி, இதானா வீடு? கூப்பிடுறாவல. ஏய் வாடி, உப்பு வைக்கிறா வெளியே. உப்பு வைக்கிறவள, நான் பூ வைக்கிறவன். ஏய், வாடி வெளியில. டேய், ஏன்டா சத்தம் போடுறீங்க? இங்க என்ன உங்களுக்கு வேலை? எப்படி அடிச்ச? ஓ, எப்படி அடிச்சனா? இப்படிதான் அடிச்ச. என்ன ஒரு கலாட்டா? இந்த போய் நான் என்ன வெச்சிருக்கறதா ஊர் பூரா சொல்லிட்டு தெரியறா. சரி, இப்படி வா. நீ செஞ்ச தப்பு. ஐயோ, என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாமா? அப்படி சொல்லு வாஜார. பாத்தியா, நான் ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாம். ஏன்டா சின்ன சின்ன ஆளுகிட்ட மோதுற? வாடா என்கிட்ட. சின்னசாமி, சிங்கண்டா நீ. பாத்தியா கௌரி, என்னதான் ஒரு பொம்பளை தைரியமா இருந்தாலும் ஆம்பளை துணை வேணும்னு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? நீ ஒண்ணும் பயப்படாத. மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு. சரி சரி, வா. அடிக்கடி பலமா படிச்சா உனக்கு இல்லப்பா, அவங்களுக்கு. ஒரு முளைப்பூ எவ்வளவு? 1 ரூபா. அதுக்கு தான் இங்க சண்டையே நடக்குது. அப்போ மொத்தமா வாங்கினா எவ்வளவு? மொத்தமானா எப்படியா? 3 முழம். 3 முழமா? 4 ரூபா. ஐயோ, ஒரு முழத்துக்கு 1 ரூபாய்.
அப்படின்னா 3 மணிக்கு 3 ரூபாய் தானே, எப்படி 4 ரூபாய்? அந்த கணக்கெல்லாம் என்கிட்ட பேசாதயா. 3 மணி 4 ரூபாய். இந்தாயா? ஆமா, ஆமா. ஆ. எனக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? பூ உனக்காயா? ம். உனக்குன்னா சும்மாவே. ம். ம். என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட? இனி எப்பவும் உனக்கு முன்னாடி எந்திரிச்சிருவேன். தூக்கம் வரலையா? கொஞ்ச நாளா. வயசாயிட்டாலே சரியா தூக்கம் வராது. என்ன பார்த்தா உனக்கு வயசான மாதிரியா தெரியுது? சும்மா தமாஷைக்கு சொன்னேன். அதான பார்த்த. அத நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் குளிச்சிட்டு வா. குளிக்கவா? ஏன் குளிக்கிறதுக்கு என்ன அவ்வளவு யோசனை? இல்ல, போன வாரம் தான் குளிச்ச. ஐயோ. ரொம்ப புதுசா இருக்கு. புடவை நல்லா இருக்கா? நான் உன் புடவை சொல்லல, உன் வெக்கத்தை சொன்னேன். சீ, இந்தா புடி. யாருக்கு? உனக்கு தாயா. எனக்கா? எதுக்கு? போட்டுட்டு வாயா, கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கா? போட்டுட்டு வாயண்ணா. கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வரா? ஏதாவது வேண்டுதலா இருக்கும். நமக்கு எதுக்கு வம்பு? துணிமணி எல்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்கா. இப்பவே பணம் கேட்டா. ஐயோ, என்னையா? அது வந்து காசு. என்னது? வணக்கம் சாமி. ஆச்சரியமா இருக்கே, நீ கோயிலுக்கே வரமாட்ட, இப்ப மகாலட்சுமி ஆட்டம் வந்து நின்னுட்டு இருக்கியே. இத்தனை நாளா என் மனசுல ஆண்டவனை வச்சிருந்தேன், அதான் வரல. இப்போ உன் மனசுல ஆண்டவன் இல்லையா? இல்ல, ஆள போறவன் தான் இருக்கான். அர்ச்சனை பண்ணணும். யாரு பேருக்கு? சாமி பேருக்கு. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே கற்பூரம் சமர்ப்பயாமி. கடவுள் கிருபையினால நீ நினைச்சது நடந்து அமோகமா இருப்ப. யோ, பாயா. யோ, கண்ணு மூடியா. எதுக்கு? நான் சொல்றேன் கண்ணு மூடியா. எதுக்குன்னா? யோ, கண்ணு மூடியா. பாக்க கூடாது. கண்ணு தரையா. நீ சொல்றப்பெல்லாம் கண்ணு திறக்கணுமா? கண்ணு தரையா. சரி. என் கழுத்துல தாலி கட்டியா. என்ன சொல்ற?
அதையும் உன் கையால கட்டி விடியா? ஆமா, ஒரு கொலுசுதான் இருக்கு, இன்னொரு கொலுசு எங்க? அது கண்ணகி கிட்ட இருக்கு. கண்ணகி? கௌரி, நான் பிழைக்கிறதுக்காக ஊரை விட்டு வந்த கோவலன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சோறு போட்ட உங்க மனச கூறு போடக்கூடாதுன்னு என் ஆத்தா சொல்லும். ஆனா நான் போட்டுட்டேன். நான் படிக்காதவன் தான், ஆனா எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு மனசுல வளர்ந்த ஆசையை அடிக்கிறது 10 மாசம் வளர்ந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரின்னு. ஆனா என்னுடைய நிலைமை என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சு. தப்பு உன் மேல இல்லப்பா. உன்னை பத்தி தெரியாமலே என் மனசுல ஆசை வளர்த்துட்டேன். கனவுலையும் உன் கூட நான் வாழ்ந்துட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேயா? கனவுல பார்த்த சோறு பசிய தீக்காது, பசிய தீக்காது. ஐயா, வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. வேலை கிடைச்சாகணுங்கிறதுக்காக நான் ஒரு அனாதைன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு ஆத்தா மனைவி 2 பேருமே இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கௌரி மனசுல ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். நீங்க பக்கத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் ஊருக்கு போயிட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன். ஐயா.